ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கிங் டு கிச்சனில் ரவாவும் பாலும் யூஸ் பண்ணி டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சுலபமான ஸ்வீட் ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈவினிங் டிஃபனுக்கு நீங்கள் கிட்ஸ்க்கு செய்து கொடுக்கலாம், இல்லைன்னா வீட்டில் யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு இதை செய்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். ஒரு 3 நிமிஷம் வறுத்தாலே போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ரவையில் நல்ல சூடு ஏறினாலே போதும். இந்த அளவுக்கு இப்படி வறுத்துட்டு அடுத்தது அதே கப்பால் 3 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். ரவை கட்டிடும், ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு கடைசியாக 3வது கப் பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் ஒரு 2 நிமிஷம் இந்த ரவையையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நம்ம ஏற்கனவே ரவையை வறுத்து வச்சதுனால ஈஸியாக வெந்து வந்துடும். அது வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவரும் ஒரு நல்ல நேச்சுரல் கலரும் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட் உங்களுக்கு தரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணும். பால் எல்லாம் கம்ப்ளீட்டாக இழுத்துக்கிச்சு பாருங்கள் இந்த ரவை. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அடுத்தது ஒரு 3 ஏலக்காவை நல்லா பவுடர் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அது திக்காக ஆரம்பிக்கும். 1லேருந்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த கடாயில் ஒட்டாமல் இந்த பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு அல்வா பதம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே வேணால் நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா சுட சுட சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா இதை கேக் மாதிரி கூட நீங்கள் விரும்புகிற ஷேப்பில் கட் பண்ணியும் சாப்பிடலாம். நான் இன்னைக்கு கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவையை இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நெய் தடவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பாதாம் பருப்பை மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல். இது இல்லைன்னா பரவாயில்ல. இதை மேலே லேசாக தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு ஒரு கரண்டியால் வச்சு லேசாக அமுக்கி விட்டுடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நமக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரவா டெசர்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டெசர்ட் இது. 10 நிமிஷத்தில் இந்த ரவா கேக்கை ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குக்கிங் டு கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய். சமைப்போம், ருசிப்போம்.